அம்மா மகனே கர்ணா, அம்மா என் அன்பு தெய்வமே, நீங்கள் அருகில் இருந்தும் கூட இதைத்தான் என்னை பெற்றெடுத்த தாய் என்று இந்த பாவிக்கு தெரியாமல் போய்விட்டது. அம்மா கண்டேன் கண்டேன் கண்ணாரே. நீங்கள் தான் என்னை பெற்றெடுத்த தாய் என்று தெரியாமல் போய்விட்டது. நான் குடியிருந்த கோயிலை நான் பார்த்து விட்டேன் அம்மா. பேசுகின்ற தெய்வத்தை நான் பார்த்து விட்டேன் அம்மா. நாம் எத்தனை தெய்வத்தை வணங்கினாலும் நம்மை பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் தான் முதல் தெய்வம். அப்படி இருக்கும்போது என்னை பெற்றெடுத்த என் தெய்வத்தை நான் பார்த்து விட்டேன் அம்மா. அம்மா, ஒவ்வொரு தாயும் 10 மாதம் சுமந்து படாத பாடுபட்டு எவனோடு போராடி மறு பிறவி கண்டு மாறா துயரடைந்து ஒவ்வொரு தாயும் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பார்கள். அந்த பிள்ளையை பெற்றெடுத்த கர்ப்ப காலத்திலே அந்த தாயானவள் என்ன நினைப்பார் தெரியுமா? குழந்தை பிறக்கிற நேரத்துல அந்த தாய் என்ன நினைப்பார் தெரியுமா? இறைவா, கடவுளே, நான் செத்தாலும் பரவாயில்லை, எனக்கு பிறக்க போக என்னுடைய மகனுக்கு நான் செத்தாலும் பரவாயில்லை, என் உயிரை என் என் வயிற்றிலிருந்து பிறக்க போக என்னுடைய மகனுக்கு கொடுத்து அவனை உயிரோடு இந்த உலகத்திலே பிறக்க வையுங்கள். அவன் பிறந்து வளர்ந்து நல்லவனாக நீடோடி வாழ வேண்டும். நான் செத்தாலும் பரவாயில்லை, அவன் நல்லா வாழற காட்சியை நான் பார்க்கலனாலும் பரவாயில்லை. என் மகன் இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து நல்லவனாக வாழ வேண்டும் என்று அந்த தாயோட உள்ளம் நினைக்குமா? அதுக்கு தாங்க நாம எத்தனை தெய்வத்தை வணங்கினாலும் தாய்தான் முதல் தெய்வம் என்று ஆண்டவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அம்மா,